ஆடியோ ரிலீஸ் விழா ஆடியோ சிடியை திறந்து வைக்குமாறு தயாரிப்பாளரும் இயக்குனரும் பாடகரும் நடிகையுமான எஸ் லாவண்யா அவர்களையும், மேலும் நமது சிறப்பு விருந்தினர்களான இயக்குனர் பேரரசு அவர்களையும், திரு ஜாக்குவார் தங்கம் அவர்களையும், திரு கூல் சுரேஷ் அவர்களையும் கேட்டுக்கொள்கிறோம். அது மட்டும் இல்லாம ஒரு கூலான மனிதர் திரு கூல் சுரேஷ் அவர்களை பேசுவதற்காக அழைக்கின்றோம். இல்லை, எல்லாருமே நம்ம கட்சியில் உறுப்பினர்கள் தான். என்னம்மா கூலாக இருப்பாங்க அப்படின்னு ஈஸியாக சொல்லிட்டு போயிட்டீங்க. கூப்பிடும்போது ஒரு மாசாக கூப்பிடுங்கம்மா, பெரியவங்களாம் இருக்கிறாங்கல்ல. வெள்ளிக்கிழமை நாயகன், யூடியூப் சூப்பர் ஸ்டார், சிஎஸ்கே கட்சியின் தலைவர், கூல் சுரேஷ் கட்சியின் தலைவர். என்ன நிஜமாவே இருக்காவா? அந்த கல்பூர் தெரியாப்பா. ஆமாம். ஸோ இதெல்லாம் நமக்கு இருக்குமா? அது மட்டும் இல்லை, டாக்டர் கூல் சுரேஷ் இதெல்லாம் இருக்குது. அதனால் அடுத்த தடவை கூப்பிடும்போது கூப்பிடுவோம். உங்கள் பேர்? மோகனா. மோகனாக்கு வெந்து தணிந்தது காடு. மோகனாக்கு வணக்கத்தை போடு. பேய் கொட்டு அந்த படத்தோட ஆடியோ ரிலீஸ்க்கு தான் நான் வந்திருக்கேன். மேடையில் பெரியவங்க முன்னாடி பேசுகிற அளவுக்கு நம்ம அவ்வளோ பெரிய பேச்சாளர் இல்லை. தயவு செஞ்சு நீங்களே ஒரு தடவை கை தட்டிடுங்க. இந்த கைத்தட்டல்கள் அனைத்தும் பேய் கொட்டு அந்த படத்துக்கு தான் போய் சேரும். கொட்டு அப்படின்னால உண்மையிலே கொட்டு வாங்கினாக்க அவங்க வளருவாங்க. நான் பேரரசார் படத்தில் கொட்டு வாங்கினதால தான் இன்றைக்கி நான் இந்த இடத்துல வந்து நிற்கிறேன். யோ ஐயரு, கோழி முட்டை போட்டால் அடகாத்து குஞ்சு பொறிக்கணும், இல்லைன்னா கூமுட்டையா போயிறியா கூமுட்டை அப்படின்னு நான் பேரரசார் படத்தில், திருப்பாச்சி படத்தில் வசனம் பேசியிருப்பேன். அப்போது நான் அங்கே அவர்கிட்ட கொட்டு வாங்கினதால தான் இன்றைக்கி பேரரசார் இருக்கிற மேடையிலேயே நின்று பேசுகிற அளவுக்கு நான் வளர்ந்துருக்கிறேன். இந்த படம் பேய் கொட்டு. காஞ்சிபுரம்னா பட்டு, இது பேய் கொட்டு. சாப்பிட தேவை தட்டு, இந்த படம் பேய் கொட்டு. இனிப்புனா லட்டு, இந்த படம் பேய் கொட்டு. இப்ப கைய தட்டு. மேடம் வந்து ஏதோ 32 ஏதோ கிட்டத்தட்ட 32 டெக்னீஷியன் பார்க்க வேண்டிய வேலையா இவங்க ஒருத்தங்களே பார்த்துட்டாங்க. என் தானே தலைவன் டிஆர் ஐயா அவர்கள் சகலகலா வல்லவன் அப்படின்னு சொல்லுவான். அவருக்கு பிறகு சகலகலா வள்ளி என்றால் அது நம்ம லாவண்யா மேடம் தான் நினைக்கிறேன். இந்த மாதத்தில் மகளிர் தினம். இந்த மகளிர் தினம் இந்த மாதத்தில் இந்த மேடம் இந்த மாதிரி எல்லா திறமையும் உள்ள 10 அவார்டு வாங்கியிருக்கதா சொன்னாங்க. எனக்கு தெரிஞ்சு 12 அவார்டு. 11வது அவார்டு நம்ம பேரரசார் அவர்கள் கொடுத்துருக்காங்க. 12வது அவார்டு ஜாகுவார் தங்கம் அவர்கள் கொடுத்துருக்காங்க, மாஸ்டர் அவர்கள். 13வது அவார்டு இந்த கூல் சுரேஷ் கொடுக்குறேன். மேடம், இன்னும் நீங்கள் பல அவார்டு வாங்கிட்டே வரணும். இன்றைக்கி நான் மேடைக்காக சொல்லலை, உண்மையிலேயே நோபல் வேர்ல்டு ரெக்கார்டில் உங்களுக்கு நான் பரிந்துரை பண்ணி உங்களுக்கு நான் இந்த படத்துக்காக அவார்டு வாங்கி தரேன். அப்படி ஒரு வேளை வாங்கி தரலைன்னா, அதாவது
நான் அவர் பேசும்போது நான் பேசிகிட்டு இருந்தேன், அதுக்கு பதிலாக நீ பேசும்போது நானும் பேசுகிறேன்டா. வாங்கிட்டீங்களா? சரி வாங்கினா இன்னொரு தடவை கொடுக்க சொல்கிறேன் மேடம். அவார்டு வாங்கிறதுக்கு என்ன இதுவாக வேணும்? அவார்டு வாங்கிறதுக்கு இப்போ உள்ளதுக்கு திறமையே தேவையில்லை. இப்போ உள்ளதுக்கு ரெக்கமெண்டேஷன் இருந்தாலே போதும், அவார்டு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் இந்த லாவண்யா மேடம் அவர்கள் இங்கே பாருங்க, பொய் புரட்டு எதுவுமே இல்லை. 32 டெக்னீஷியன் பார்க்க வேண்டிய வேலை இவங்க ஒருத்தங்களே பார்த்துருக்காங்க. கதை, திரைக்கதை, வசனம், ஒளிப்பதிவு, எடிட்டிங்கு, இசை எல்லாமே அவங்களே பார்த்துருக்காங்க. ஸோ இவங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஏன்னா பேய்கொட்டு அப்படின்னு நானே மேடம்கிட்ட கேட்டேன், என்ன மேடம் பேய்கொட்டுன்னு பேர் வச்சுருக்கீங்களே அப்படின்னு. இல்லை இப்படி கொட்டுவோம் இல்லையா, அந்த இதுதான் அப்படின்னு. இதில் படத்தில் நடித்தவங்க யாரையுமே காணோம், ஏன்னு கேட்டேன். ரொம்ப கொட்டிட்டாங்க. ரொம்ப கொட்டிட்டீங்களா ஸ்பாட்டில்? ஏன் எல்லாரும் இதில் நடித்தவங்களாம் வரல சொல்லுங்கள்? எல்லோரும் எப்படி இருந்தாலும் சம்பளம் வாங்கியிருப்பீங்க. வெளியூரில் இருந்தாக்க இன்னும் எல்லாருமேவா வெளியூரில் இருக்கீங்க? ஷூட்டிங் இருந்தாக்க இப்போ ஷூட்டிங் வந்திருப்பீங்களா? ஏன் இந்த படத்திற்கு இந்த மேடம் லாவண்யா மேடம் அவர்கள் பேய்கொட்டுன்ற படத்திற்கு உடல் பொருள் ஆவி அனைத்தும் மட்டும் இல்லாமல் பணத்தையும் செலவு பண்ணி இதில் அவ்வளோ பேரை நடிக்க வச்சுருக்காங்க. அவங்க யாராச்சும் வந்திருக்கணும்ல, ஏன் வரல? இது என்னுடைய ஆதங்கம். வந்திருக்காங்க. ஆனால் போஸ்டரில் போட்டிருக்கவங்க யாரையும் காணோம். அந்த நாய் வந்திருக்கா மேடம், பின்னாடி ஒரு நாய் ஒன்று இருக்கா, வெள்ளை கலர், அது பார்த்தீங்களா? இந்த நாய் வந்ததால் அந்த நாய் வர சொல்லலையா? அதானே மேடம் சொல்கிறீங்க? இல்லை மேடம், பரவாயில்ல மேடம். இந்த நாய் நன்றி உள்ள நாய், இந்த நாய் பாசமான நாய், புரியுதுங்களா? இந்த படத்தில் நடிக்காட்டியும் வாலாட்டிக்கிட்டு வந்திருக்க இந்த நாய் எப்பவுமே பாசமும் நேசமும் சினிமாவுக்காக உடல் பொருள் ஆவியும் அனைத்தையும் கொடுக்கறதா இந்த நாய். கூல் சுரேஷ் என்ற இந்த நாய், புரியுதுங்களா? கமெண்ட்ல இப்போ உங்களுக்கே குழு கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன், இந்த நாய் எதுக்கு கத்தினே இருக்கிறான் அப்படின்னு, இல்லையா? பார்த்தீங்களா? இன்னும் பிரீடா எப்பா? நான் அதையும் சொல்றேன், அதையும் குழு கொடுக்குறேன். டாபர்மேன் சந்தோஷமா? இல்லை ராஜபாளையம் வீரமா வைக்கலாமா? இப்படி நீங்களே எந்த நாய் வேணும். ஆனால் நாய் என்பது நன்றி உள்ளது. உங்களுடைய வீட்டை எப்படி பாதுகாத்துட்டு இருக்கோ அதே மாதிரி தான் இன்னைக்கு சினிமா இண்டஸ்ட்ரியில் வெள்ளிக்கிழமை ஆனாக்க தியேட்டரில் போய் மக்கள் வரவேற்கிறதுக்காக பாதுகாத்துட்டு இருக்கதான் இந்த கூல் சுரேஷ் என்ற நாய். அது இந்த படத்தோட பேய், புரியுதா? அதனால இந்த படத்தில் நடித்தவங்க தயவு செஞ்சு இன்னைக்கு நீங்கள் ஆடியோ ரிலீஸுக்கு வராட்டியும் உங்களுடைய ஃபோனில் ஒரு வீடியோவாக எடுத்து இந்த மாதிரி, எப்போ மேடம் படம் ரிலீஸு? வருகின்ற 21ஆம் தேதி, மார்ச் 21ஆம் தேதி உலகமெங்கும் ரிலீஸ் ஆகிற இந்த பேய்கொட்டுன்ற படத்தில் நடித்தவங்க தயவு செஞ்சு நீங்கள் வந்து ஒரு செல்ஃபியில் ஒரு வீடியோவாக எடுத்து இந்த படத்தை வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லுங்கள். நீங்களும் படம் பார்க்கறதுக்கு தேட்டருக்கு வாங்க, சரிங்களா? நீங்கள் சொன்னால் சரிதாங்க. அதே மாதிரி சிஎஸ்கே கட்சி, கூல் சுரேஷ் கட்சி பேரர் சார் அவர்கள் சொன்னாங்க. உண்மையிலேயே இது வரைக்கும் நான் பல மேடைகளுக்கு போயிருக்கேன். காம்பேர் பண்ணுறவங்க தான் மேடைக்கு வாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் அஜித் சார், விஜய் சார், இன்னும் பல ஜாம்பவான்களை வச்சு இயக்கிய பேரர் சார் அவர்கள் என்னை மேடைக்கு வாங்க அப்படின்னு சொன்னது அது வந்து எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். இன்றைக்கி வந்து அது ரெக்கார்ட் ஆகிருக்கான். எனக்கு பல தலைமுறை தாண்டினாலும் பேரர் சார் என் பேரை சொல்லி மேடைக்கு வாப்பா அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா ஒருத்தங்க கை கொடுத்து தூக்கி விட்டாதான் நம்ம அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். அப்படி என்னுடைய பேரை அப்படி என்னுடைய பேரை கூல் சுரேஷ் நீங்கள் மேடைக்கு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. உண்மையிலேயே அது எனக்கு வந்து ரொம்ப 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 சந்தோஷப்படுறேன். அது மட்டும் இல்லை, என்னுடைய கூல் சுரேஷ் கட்சி, சிஎஸ்கே கட்சி, அப்படி ஒரு கட்சி இருக்குது அப்படின்னு மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்கு இன்னைக்கு சாரோட வாயிலேருந்து அந்த பொன்மொழி, அந்த இனிப்பான வார்த்தை வந்திருக்கு. அது வந்து எனக்கு தெரிஞ்சு பிஜேபி கூட கூட்டணியா என்றது தெரியல, ஏன்னா சாரோட வாயில் வந்ததுனால. இருந்தாலும் ட்ரம்ப் கூட இருந்தாலும் மக்களுக்கு நன்மைகள் செய்வதற்காக இந்த கூல் சுரேஷ் கட்சி எப்பவுமே காத்து கொண்டு தான் இருக்கும். அப்புறம் நிறைய பேர் சொன்னீங்க திராவிடம் பேர் வச்சு வைப்பாங்க, இல்லை வேறு எதனா ஜாதி பேர் வச்சு இப்படிலாம் வைப்பாங்க அப்படின்னு. எதற்காக நான் கூல் சுரேஷ் அப்படின்ற பேரை வச்சுருக்கேன் அப்படின்னாக்கா, எனக்கு மற்றவர்கள் பெயரை வைத்து அந்த வேலை செய்யணுன்ற எனக்கு எண்ணம் இல்லைங்க. மக்களுக்கு உழைக்கிறதுக்காக தான் இந்த கூல் சுரேஷ் இருக்கிறேன். அதனால தான்
நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை என்றாலும் கண்டிப்பாக இந்த கூல் சுரேஷ் தான் வந்து நிற்பேன். நீங்கள் ஒரு பேர் வச்சிருக்கீங்களே, இறந்தவங்க பேர் வச்சாலும் சரி, இல்லை இறக்காதவங்க பேர் வச்சிருந்தாலும் சரி, அவங்க கல்லறையில் வந்து நின்று உங்களுக்காக போராட போறதில்ல. உடல் பொருள் ஆவி அனைத்தும் உள்ள இந்த கூல் சுரேஷ் வந்து தான் உங்களுக்காக போராட போறது. அதனால தான் அடுத்தவங்க பேரை வச்சு நான் ஏமாத்த நினைக்கல. என்னுடைய பேரை கூல் சுரேஷ் என்ற பேரை, என் பேரை வைத்து தான் நான் இன்னைக்கு கட்சி ஆரம்பிச்சிருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இந்த கூல் சுரேஷ் கூட நீங்க கூட்டணி வைக்கலாம். இல்லையா, தனித்து நிற்கிறேன். கூல் சுரேஷ் தனிச்சு நிற்பேன். என் கூட பல கோடி பேர் இருக்கணும்ன்ற முக்கியம் இல்லை. நான் ஒருத்தர் இருந்தாலுமே எந்த இடத்துல நின்னாலும் அந்த இடத்துல கூட்டம் இருக்கும். கூல் சுரேஷ் இருக்கிற இடத்துல கூட்டம் இருக்கும், கூட்டம் இருக்கிற இடத்துல கூல் சுரேஷ் இருப்பான். தட்டு கோட்டும் கோழி பிரியாணியும் கொடுத்து கட்சிக்கு சேர்க்கிறாள் இல்லை இந்த கூல் சுரேஷ். பல கோடிகளை வைத்து மாநாடு நடத்தி அந்த இடத்துல டிராஃபிக் ஜாம் பண்ணி மக்களை போக விடாம ஒரு மருத்துவமனைக்கு போறவங்களோ இல்லை ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு இல்லை ஒரு ஸ்கூலுக்கு போறவங்களோ இப்படி வயதானவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்றதுக்காக நான் கட்சி நடத்தல. புரியுதுங்களா? தெரு தெருவா வந்து நிற்பேன். அதுதான் கூல் சுரேஷ். நான் பாட்டுக்கா கோடிக்கணக்கில் மக்களை சேர்த்து வச்சு நான் வந்து ஒரு செல்ஃபி எடுத்து அதை காமிச்சு இதை காமிச்சு பண்றது இல்லை இந்த கூல் சுரேஷ் கட்சி. புரியுதுங்களா? கூல் சுரேஷ் கட்சி என்பது உங்களுக்காகவே உழைப்பதற்காகவே உருவாக்கப்பட்டதுதான் இந்த கூல் சுரேஷ் கட்சி. 26ல் பாருங்க, 2026ல் பாருங்க, நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும். நான் இது சும்மா மேடைக்காக சொல்லலை நான். புரியுதுங்களா? என்ன சார் கேட்டீங்க? சார், நான் குல்லா போடுற ஆள் இல்லை சார். புரியுதுங்களா? என் கூட இருக்கவங்க எல்லாமே அல்லாஹ் கூட இருக்கிறவங்க தான். புரியுதுங்களா? வாட் ப்ரோ, திஸ் இஸ் வெரி ராங் ப்ரோ. வாட் ப்ரோ, திஸ் இஸ் வெரி ராங் ப்ரோ. புரியுதுங்களா? கூல் ப்ரோ, திஸ் இஸ் வெரி ராங் ப்ரோ, ஐ எம் கூல் ப்ரோ. புரியுதுங்களா? அதே மாதிரி நம்ம லாவண்யா மேடம் அவங்க வந்து இந்த மகளிர் தினத்தில் இந்த மாதத்தில் ஒரு சிறப்பான வேலையை செய்து இன்றைக்கி படம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ சமீபத்தில் ஒரு வார காலமாக பார்த்தீங்கன்னாக்கா லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்னாக்க நம்ம நயன்தாரா மேடம் அப்படின்ற எல்லாருக்கும் தெரியும். இப்போவும் சொல்கிறாங்க, அவங்க வேண்டான்னு சொல்லியிருக்காங்க. இப்போவும் சொல்கிறேன், எப்படி தமிழ்நாட்டில் இந்தியை இங்கு வச்சு அழிக்க முடியாதோ, தமிழ்நாட்டில் இந்தியை இங்கு வச்சு அழிக்க முடியாதோ, அதே மாதிரி தான் லேடி சூப்பர் ஸ்டார் என்றால் அது நயன்தாரா, நயன்தாரா என்றால் அது லேடி சூப்பர் ஸ்டார். நீங்கள் எந்த இங்கு வச்சு அழிக்க முடியாது, எந்த இங்கு ரப்பர் வச்சும் அழிக்க முடியாது. தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி வரைக்கும் போயிட்டாங்க லேடி சூப்பர் ஸ்டார் நம்ம நயன்தாரா அவர்கள். அதனால் லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா இஸ் ஈக்குவல் டு தமிழ்நாடு. இதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. அதனால் இனிமேல் லேடி சூப்பர் ஸ்டார் என்றால் அது நயன்தாரா, நயன்தாரா என்றால் அது லேடி சூப்பர் ஸ்டார். அதே மாதிரி என்ன சார், வாட் ப்ரோ, ஐ எம் கூல் ப்ரோ, திஸ் இஸ் வெரி ராங் ப்ரோ. சார், செவத்தில் உள்ளதை அழிக்கலாம் சார், மனசில் உள்ளதை அழிக்க முடியாது. புரியுதுங்களா? சரி, இந்த பேய்கொட்டு படத்தில் நடித்த அனைத்து கலைஞர்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இல்லை ப்ரோ, பேப்பர் காலி ப்ரோ, பேப்பர் காலி. 26ல் ஐயா ஜாலி. தட்டு. தேங்க்யூ. அதுக்கப்புறம் நான் இப்போ வெல்கம் பண்ணுறதுக்கு ஜாகுவார் சார், ஸ்டண்ட் மாஸ்டர், அவங்கள வெல்கம் பண்ணுறேன். பேரரசு சார், ஒண்டர்ஃபுல் டைரக்டர், அவங்களையும் வெல்கம் பண்ணுறேன். கூல் சுரேஷ் சார், அவங்களையும் வெல்கம் பண்ணுறேன். ஹீஸ் அ நியூ ஹீரோ, அப்கமிங் ஹீரோ. ஸோ எல்லாருமே வந்து அவருக்குமே வந்து சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் டிவி, மீடியா, ப்ரெஸ், யூடியூப் அண்ட் எல்லாத்தையுமே நான் வந்து வெல்கம் பண்ணுறேன். ஸோ என்னை பற்றின ஒரு இன்ட்ரோ, ஸ்மால் இன்ட்ரோ.
ஐ எம் ஆல்சோ எ நார்மல் பர்சன் லைக் யூ. ஒரு கனவுகளோடையும் ஒரு ஆசைகளோடையும் நாமளும் இந்த ஒரு வாழ்க்கையில் சாதிச்சிட மாட்டோமா அப்படின்னு ஒரு லைஃப்பை வந்து எடுத்துகிட்டு போகிற ஒரு நார்மலான ஒரு பர்சன் தான். இங்கே நிற்கிறேன் அப்படிங்கிறதுனால பெருசாக ஒன்றும் எதுவும் டிஃப்ரென்ஸ்லாம் கிடையாது. எல்லாருக்குள்ளாரையும் இருக்கிற ஒரு நியாயமான ஆசைகள். நம்மளும் ஒரு 4 பேத்துக்கு தெரிஞ்ச ஒரு பர்சனாக ஆகணும். நம்மளும் ஏதோ ஒன்று வாழ்க்கையில் சாதிச்சுட்டு தான் இந்த உலகத்தை விட்டு போகணும். இல்லைன்னா இந்த வாழ்க்கைக்கு வாழ்கிறதுக்கு ஒரு அர்த்தம் இல்லை. எல்லாருமே படிக்கிறோம், உழைக்கிறோம், சாதிக்கணும், இதை பண்ணோம், அதை பண்ணணும்னு ஓடிக்கிட்டே இருக்கோம். பின்னாடி திரும்பி பார்த்தோம்னா நம்ம வாழ்க்கையில் என்னத்தை சாதிச்சோன்னு பார்த்தா ஒன்றுமே இல்லை. அடுத்தவங்களுக்காக வாழ்ந்து வாழ்க்கை போயிடுது. கடைசியில் நம்மளுக்குன்னு ஒரு ஆம்பிஷன் இருக்கே, அதுக்குள்ளே வயசு போயிடும். வயசு போச்சுன்னா உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது. இங்கே சினிமா துறை அப்படின்னு வரும்போது பார்த்தீங்கன்னா நிறைய உங்களுக்கு வந்து சேலஞ்சஸ். நீங்கள் ஸ்டார் கிட்டாக இருந்தீங்கன்னா டைரக்ட் என்ட்ரி. நான் வந்து ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன், உண்மையை சொல்கிறேன். யாரையும் காயப்படுத்துன்ற ஒரு நோக்கத்தோடு சொல்லலை. இயற்கையாக என்ன போயிட்டுருக்கு அதுதான் ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன். ஸோ அப்போ நம்ம எந்த ஸ்டார் கிட்டும் கிடையாது, நம்மளுக்கு எந்த பேக்கப்பும் கிடையாது. ஆனால் மனசுக்குள்ளே ஒரு ஆசை வந்துருச்சு, பாடணும் அப்படிங்கிற ஒரு ஆசை. சின்ன வயசுலேருந்து ஜானகி அம்மா, சுசீலா அம்மா, மின்மினி இந்த மாதிரி இருக்கவங்களோட பாடல்கள், அதுக்கப்புறம் ஸ்ரேயா கோஷால் இவங்களோட பாடல்கள்லாம் கேட்டு கேட்டு இன்ஸ்பயர் ஆகி தான் கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பித்தேன். அப்புறம் ஒரு காலேஜ் அப்படின்னு போகும்போது இதையே ஒரு படிப்பாக எடுத்து நம்ம ஏன் படிக்கக்கூடாது? எங்கே போனாலும் ப்ரைஸ் வாங்குகிறேன், எல்லாரும் பாராட்டுறாங்க, அவங்க சொல்லும் போது தான் நம்மளுக்குள்ள ஒரு திறமை இருக்குது போல இருக்குது அப்படின்னு தெரிஞ்சது. ஸோ நம்மளுக்கு ஒரு திறமை இருக்குன்னு புரியறது கூட அடுத்தவங்க சொல்லும் போது தான் நம்மளுக்கு தெரியுது. அந்த நிலையில தான் நம்ம இருந்தோம். ஸோ இது எல்லாம் முடிச்சு, காலேஜெல்லாம் முடிச்சு, நம்மளோட வயசு வாலிபம் எல்லாம் ஒரு 20-25 அப்படி வரும்போது, சரி இண்டஸ்ட்ரிக்குள்ளார வரும்போது தெர் ஆர் சம் என்ன சொல்கிறது சேலஞ்சஸ். என்னை பொறுத்த அளவுக்கு எந்த சேலஞ்ச் கொடுத்தாலும் அதை நான் வந்து செய்யறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். பட் அந்த டிமாண்ட்ஸ் ஒரு நியாயம் உள்ள ஒரு விஷயங்களாக இருந்தால் நம்ம செய்யலாம், நியாயம் இல்லாத விஷயங்கள் நம்ம செய்ய முடியாது. நான் மேடைக்காக நான் பேசலை, நம்ம மனசில் இருக்க எல்லாருடைய ஆதங்கத்தையும் நான் வந்து இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன், வேறு எதுவுமே கிடையாது. இங்கே யாரையும் நான் காயப்படுத்தலை. ஸோ தவறாக யாரும் நினச்சிக்காதீங்க. இப்போ நம்ம வந்து ஒரு இடத்துல நம்ம போகிறோம், ஒரு ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லி கேட்டால் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நியாயமாக கிடைக்குதா? கிடைக்கிறது இல்லை. திறமைக்கு கிடைக்குதா? கிடைக்கிறது கிடையாது. ஆனால் இது வந்து எல்லா சினிமா துறையில் இருக்கவங்களையும் நம்ம குறை சொல்லிட முடியாது. ஒரு 75% பீப்புள் ரொம்ப நல்லவங்க இருக்காங்க சினிமா துறையிலையும் சரி, எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் சரி. இந்த ஒரு 25% இருக்காங்க இல்லைங்களா, அவங்க பண்ணுற சின்ன சின்ன தவறுகள் இந்த 75% பீப்புளையுமே அது அஃபெக்ட் ஆகுது. ஒரு இமேஜ் வந்து ஒரு பேட் இமேஜ் கொடுக்குது. சினிமா பீப்புள்னால் ஒரு கிரேஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது, அவங்கள பற்றின ஒரு மதிப்பு மரியாதை எல்லாமே இருக்குது. அந்த படத்தில் நம்ம ரசிக்கிறோம். ஆனால் ஒரு இமேஜ் என்ன கிரியேட் ஆகிருக்கு நம்மளை பற்றி? தவறான ஒரு இமேஜ். எதனால்? ஒரு சிறுபான்மையினர் பண்ணக்கூடிய தவறுனால. என்ன டிமாண்ட்ஸ் கேட்குறாங்க? நான் ஓப்பனாகவே சொல்கிறேனே, எந்த பொண்ணாக இருக்கட்டும் ஆணாக இருக்கட்டும், போன உடனே ஃபஸ்ட்டு என்ன கேட்குறாங்க? அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறியா, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறியா, பசங்களாக இருந்தால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறியா. ஸோ திஸ் இஸ் த பேசிக் திங். ஸோ நம்ம இதெல்லாம் பார்க்குறதுக்கு தான் இவ்வளோ தூரம் படிச்சுட்டு வந்தோமா? இதை பண்ணால் தான் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கணும்னு படிச்சிருக்கவே வேணாமே. ஸோ அட் லாஸ்ட் நம்ம என்னென்னா, சரி நம்மளோட வாழ்க்கையை நம்ம திருப்பி போய் ஸ்டார்ட் பண்ணவும் முடியாது. ஆனால் நம்மளுக்குள்ள திறமை இருக்குன்னு நம்மளுக்கு நம்பிக்கை இருக்குது. அடுத்தவங்களுக்கு எப்படி நம்ப வைக்கிறது? ஒரு திறமை கிடைச்சாதான், ஒரு வாய்ப்பு கிடைச்சாதான். அந்த வாய்ப்புக்கு இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் டிமாண்ட் இருந்ததுன்னா எப்படி உங்களோட திறமையை வந்து காமிக்க முடியும்? அப்போ இப்படியே போய் சேர வேண்டியது தான். இந்த மாதிரி புதஞ்சு கிடைக்கிற எத்தனையோ திறமைகள். இன்றைக்கி நான் வந்து 32 டிபார்ட்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இது நான் சாதிச்சதான் நான் நினைக்கவே இல்லை. இப்போ கூட நான் சொல்கிறேன், எனக்கு 10 வேர்ல்டு ரெக்கார்ட்ஸ் கிடச்சிருக்கு. லண்டன், சரிங்களா, USA, அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ்லேருந்து கிடச்சிருக்கு.
அப்போது எனக்கு அந்த சாதிச்ச அந்த ஒரு நிலை எனக்கு மைண்டில் தோணலை. எவ்வளோ நம்ம படித்தாலும் நம்ம லேர்னர் தான். தட் இஸ் வாட் ஐ ஃபீல். இன்னும் படிக்கிறதுக்கு நிறையா இருக்குது. சினிமாங்கிறது ஒரு கடல். அதில் சில பேர் இவ்வளோ ஒரு டம்ளர் குடிக்கிறாங்க, ஒருத்தர் மக்கு குடிக்கிறாங்க, அவ்வளோதான். அதுக்குள்ளே நம்ம வயசு பத்துறதில்லை. ஸோ திஸ் இஸ் வாட் வி அண்டர்கோ. ஸோ இந்த சுச்சுவேஷனை வந்து நம்ம மாற்றணுன்னா நம்ம வந்து ஒரு சின்ன சின்ன ரூல்ஸ் கொண்டு வரலாம் நம்மளோட சினிமா துறையில். நான் வந்து இது என்னோட ஆதங்கமாக சொல்கிறேன், சரிங்களா? இதில் வந்து எந்த விதமான வேறு எந்த நோக்கமும் கிடையாது. ஒரு சஜஷன்ஸ் என்ன அப்படின்னா, எந்த ஒரு நீங்கள் ஜாபுக்கு போகிறதா இருந்தாலும் நீங்கள் படிச்சிருக்கீங்களா, உங்ககிட்ட ஒரு பட்டப்படிப்பு இருக்கா, உங்களுக்கு ஒரு வேலை கிடைக்கும் உங்களோட குவாலிஃபிகேஷன் பார்த்து, இல்லை உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்து. ஆனால் நம்மளோட கல்ச்சர் மாறி போச்சு, காலம் மாறி போச்சு, விலைவாசி மாறி போச்சு, சரிங்களா? எல்லாமே மாறி போச்சு. ஆனால் அந்த காலத்தில் மக்கள் எப்படி வந்து இந்த சினிமா துறையை வந்து பார்த்தாங்க, அந்த கண்ணோட்டம் இன்னும் மாறலைன்னு சொல்கிறேன். எப்படி தெரியுங்களா? அந்த கான்டாக்ட்ஸ் இருந்தால் மட்டுமே உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். இவனுக்கு இவன் தெரியும், அவனுக்கு அவன் தெரியும், அவன் சொன்னால் நான் எடுத்துக்கிறேன். இவன் ஸ்டார் கிட்ட உனக்கு ஒன்றுமே தெரியலனாலும் சரி, நான் உனக்கு சொல்லி கொடுத்து எடுக்கிறேன், சரிங்களா? இதெல்லாம் உண்மையான ஆதங்கத்தோட மேடைக்காக நான் பேசலாம். பேச தெரியாது எனக்கு, மேடைக்காக பேச தெரியாது. நீங்கள் வீட்டுக்கு வந்தாலும் நான் இப்படி தான் பேசுவேன். இது எல்லாருடைய மனசுக்குள்ளார இருக்கிற ஆதங்கம். உங்களோட வாய்ஸாக தான் நான் பேசிகிட்ருக்கேன். அப்போ சினிமா துறை எங்கெங்க போயிட்டுருக்கு? நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து செஞ்சு நீ இதை கேட்குற அப்படின்னா, நான் அதை செஞ்சுட்டேன் அப்படின்னா, சரிங்களா? அப்போ என்ன இருக்குது லைஃப்பில்? அதாவது நல்லா வந்து திறமை இருக்கவங்களுக்கு வாய்ப்பு இல்லை, இதை செய்கிறவங்களுக்கு டக்குன்னு வாய்ப்பு கிடைக்குது. அப்போ குவாலிட்டி அவுட்புட் எப்படி கிடைக்கும்? சினிமா துறை எப்படி முன்னாடி எப்படி இருந்ததுங்க, இப்போ எப்படிங்க இருக்குதுங்க? நீங்களே சொல்லுங்கள். பாடல்கள் அப்போ எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குது? காது கொடுத்து ஒன்று கேட்க முடியுதா? வேர்ட்ஸ் ஒன்று புரியுதுங்களா? நான் குறை சொல்லலைங்க. ஒவ்வொரு தவறான விஷயங்களும் சினிமாவில் திருத்தவும் படுது, நல்ல நல்ல விஷயங்களும் வருது, இப்போ சினிமாவில் வருது. ஆனால் இருந்த குவாலிட்டி இப்போ இருக்கா? பிகாஸ் நம்ம வந்து அந்த சூஸ் பண்ணுற அந்த விதங்கள் எல்லாமே அந்த காலத்தில் எப்படி பண்ணிட்டு இருந்தால், அப்போ ஊடகம் கிடையாது, எந்த ஒரு சோஷியல் மீடியா கிடையாது, இப்போ இருக்கிற அந்த ஒரு வளர்ச்சி அப்போ இல்லை. அப்போ ஒரு கான்டாக்ட்ஸ் மூலிமா மட்டும்தான் நம்ம வந்து சூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ எல்லாமே இருக்கே. ஒரு படிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, காலேஜில் போனீங்கன்னா விஸ்காம் படிக்கிறாங்க பிள்ளைங்க. எத்தனை விஸ்காம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ப்ராக்டிக்கல்ஸ், எவ்வளோ அவங்களுக்கு வந்து தியரிட்டிக்கல், இந்த சினிமாவை பற்றி அவ்வளோ கரைச்சி குடிச்சு வச்சுருக்காங்க, அவ்வளோ நாலேஜ் இருக்குது, அவ்வளோ டேலண்டடாக இருக்காங்க. ஏன் நம்மளை மாதிரி இருக்கிற டைரக்டர்ஸ், ப்ரொடியூசர்ஸ் அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு ஏன் சான்சஸ் கொடுக்கக்கூடாது? அவங்களோட படிப்போட திறமையை பார்த்து, அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்து நம்ம ஏன் கொடுக்கக்கூடாது? ஸோ இதெல்லாம் மாறணும். இப்போ இந்த எம்ஏ ஹிந்துஸ்தானி கிளாசிக்கல் மியூசிக் நான் படிச்சிருக்கேன் பஞ்சாப் யூனிவர்சிட்டியில். அப்புறம் இங்கே சினிமா துறையில் பாடுறதுக்காக வந்து ட்ரை பண்ணும்போது நிறையா இந்த மாதிரி சேலஞ்சஸ் வந்தது. ஸோ நான் வந்து பெண்களுக்கு என்ன சொல்கிறேன், இந்த ஒரு மகளிர் தினத்துலேயே நான் இதை வந்து ரிலீஸ் பண்ணணுன்னு நினச்சேன். ஐ மீன் இந்த இசை வெளியீட்டு விழாவை அப்போது பண்ண முடியல. ஸோ இந்த மாதம் பூலாமே மகளிர் கொண்டது. அதனால் நான் சேயிங் மை மெசேஜ் என்ன அப்படின்னா, இப்போ நான் வந்து இதை படிச்சுட்டு வரும்போது சேலஞ்சஸ் வந்தது. உங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்த மாதிரி எனக்கும் வந்தது. ஆனால் நம்ம அதை அக்செப்ட் பண்ணுறோமா பண்ணலையா, அதை பொறுத்து தான் நம்ம வாழ்க்கையும் நம்ம தலையெழுத்தும் மாறும். எப்போவுமே நம்ம அடுத்தவங்களை குறை சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது. ஆண்களை குறை சொல்லிக்கிட்டே பெண்கள், நான் பெண்களை குறை சொல்லிகிட்டே ஆண்கள். எப்போவுமே கை நம்மளை பார்த்து இருக்கணும். நம்ம ஒழுங்காக இருந்தால் நம்மளை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது, சரிங்களா? அப்போது நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறதும் ஆண்கள் தான், நம்மளை வளர்த்து விடுறதும் ஆண்கள் தான், நம்மளை சாதிக்க வைக்கிறதும் ஆண்கள் தான்.
நம்ம ஒரு இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம வீட்டில் இருக்கிற அப்பா அம்மா இல்லை கணவன் இல்லை ஒரு பாய் ஃப்ரெண்ட் இல்லை ஃப்ரெண்டு இவங்களும் நம்மளை பார்த்து சந்தோஷப்படுறதுக்கும் ஆள் இருக்குது, ஒரு சகோதரன் எல்லாமே. அப்போது ஒரு விஷயம் சாதிச்சதுக்கப்புறம் கண்டிப்பாக பெண்களாக இருக்கவங்க இதை மனசில் வச்சுக்கோங்க, நம்மளுக்கு பின்னாடி ஒரு தூணாக இருக்கிறது ஆண்கள் தான். அதே மாதிரி ஆண்கள் சாதிக்கும் போதும் பெண்கள் தான் தூணாக இருக்காங்க. ஸோ திஸ் இஸ் வைஸ் வர்ஸா. 2 பேருக்கும் ஒருத்தர் இல்லாமல் இன்னொருத்தர் சாதிக்க முடியாது. நான் சாதிச்சிட்டேன்னு யாரும் சொல்ல முடியாது, ஒத்தையாக யாரும் சாதிக்கவே முடியாது. இன்றைக்கி நான் வந்து 32 பண்ணியிருக்கேன்னா நான் பண்ணிட்டேன்னு நான் சொல்லவே மாட்டேன். பிகாஸ் எனக்கு எத்தனையோ ஃப்ரெண்ட்ஸ் ஆண்கள் வந்து நிறைய வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் பாருங்கள், ஜாகுவார் சாரில் எனக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காரு தெரியுங்களா? அவர் தான் என்னோட தலைவர். கில்டில் வந்து எவ்வளோ வந்து நிறைய கைடன்ஸ் கொடுத்துருக்காரு. மனசு உடஞ்சி போடும் போதெல்லாம் ஆறுதல் சொல்லியிருக்காரு. இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க, நிறைய கைடன்ஸ் கொடுத்துருக்காரு, நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கிறாரு. அந்த மாதிரி ஒவ்வொரு துறையிலையும் எனக்கு நிறைய பேர் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. பண்ணது நான் இந்த ஒர்க்கு நான் பண்ணியிருக்கேன் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் பின்னாடி வந்து எவ்வளோ ஆண்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க, அதை நான் மறுக்கவே முடியாது. அதே மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பண்ணி தான் ஆகணுங்கிற கட்டாயமும் கிடையாதுங்க. கேர்ள்ஸ், ஐ எம் டெல்லிங் யூ ஆல், இதெல்லாம் பண்ணால் தான் நம்ம சாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு பவுண்ட்ரி இருந்தது இல்லைங்களா? அந்த பவுண்ட்ரியை உடைச்சிருக்கேன் நான். இப்போ நம்மளுக்கு யாரும் சட்டம் போட முடியாது. நீ இதை செஞ்சாதான் நான் இதை கொடுப்பேன்னு சொன்னால் எனக்கு நீ சொல்கிறது நான் செய்ய வேண்டாம், நான் தனியாக பார்த்துக்கிறேன். தட் இஸ் வாட் ஐ ஹவ் டன். ஸோ இப்படியும் ஒரு வழி இருக்குது கேர்ள்ஸ். ஸோ நீங்கள் வந்து அந்த மாதிரி கூட நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இனிமேல் பெண்கள் நிறைய வந்து இந்த துறைக்கு நிறைய பேர் வரணும், டைரக்டர்ஸ் நிறைய பேர் வரணும், எடிட்டர்ஸ் வரணும். இந்த வந்து இந்த துறைகளுக்கு வந்து ஆண் பெண் பாகுபாடெல்லாம் கிடையாது. யார் வேணால் எதை வேணால் பண்ணலாம். இன்றைக்கி என்னால் முடிஞ்சதுன்னா நாளைக்கு உங்களாலையும் கண்டிப்பாக முடியும், ஏன் முடியாது? ஸோ இதுதான் நான் மகளிர் தினத்துக்கு ஒரு கொடுக்க வேண்டிய ஒரு மெசேஜ். நெக்ஸ்ட் வந்து 3356 மூவிஸ் இன்னும் ரிலீஸ் ஆகாமல் இருக்கு. ஒன்றா ப்ரீ ப்ரொடக்ஷனில் இல்லை போஸ்ட் ப்ரொடக்ஷனில் அங்கங்கே ஸ்டக் ஆகிருக்கு, இல்லை சென்சார் வாங்க முடியல, ஒருத்தரை ஏமாற்றிட்டாங்க, இப்படி பண்ணிட்டாங்க, அப்படி வாட் எவர் மேபி த ரீசன். இல்லை எல்லா படமும் முடிஞ்சிருச்சு, எல்லாமே முடிஞ்சிச்சு, ஆனால் ரிலீஸ் பண்ண முடியல. இந்த மாதிரி எவ்வளோ பேர் இருக்காங்க. ஆனால் இன்றைக்கி நான் இங்கே வந்து நின்றுருக்கேன் உங்கள் முன்னாடி, இப்படி ஒரு வெற்றியாளராக நான் வந்து நின்று இருக்கேன். படம் எடுக்கிறது யார் வேணால் எடுத்துடலாம், ஆனால் இந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி இந்த டிஸ்ட்ரிபியூஷன் மூவியை வந்து ரிலீஸ் பண்ணுறது மகா கஷ்டம். அந்த தடைகள் எல்லாம் உடச்சி நான் இங்கே நின்று இருக்கேன் அப்படின்னாலும் எனக்கு ஹெல்ப் பண்ணது ஆண்கள் தாங்க. மூவி டிஸ்ட்ரிபியூஷனில் எனக்கு நிறைய பேர் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, நிறைய பேர் கூப்பிட்டு ஹெல்ப் பண்ணுறாங்க. நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், இந்த காண்டாக்ட் எடுத்துக்கோங்க, அந்த காண்டாக்ட் எடுத்துக்கோங்க, நீங்கள் இங்கே பாருங்கள், நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு இதை பண்ணுறீங்க, நீங்கள் நல்லா வரணும். ஒரு வாழ்த்துறவங்களும் ஆண்களாக தான் இருக்காங்க. பெண்களும் நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ நிறையா நம்மளுக்கு லெசன்ஸ் எல்லா இடத்துலேருந்து கிடச்சிக்கிட்டு தான் இருக்குது. நம்ம யாரையும் குறையும் சொல்ல வேண்டாம், எல்லாத்துக்கும் நம்ம நன்றியாக இருப்போம். இத்தனை பேர் இவ்வளோ ஸ்ட்ரக்காக இருக்கும் போது எனக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு அப்படின்னா இது உங்கள் எல்லாத்தோட ஒரு சப்போர்ட்னாலையும் இந்த பிரபஞ்சத்தோட ஒரு கட்டளை, ஏதோ ஒரு விஷயம் என் மூலியமாக சொல்லணும்னு நினச்சிருக்காங்க. அதனால் என்னை சூஸ் பண்ணி என்னை பண்ண வச்சுருக்காங்க, ஒரு கருவியாக என்னை யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்படி தான் நான் இதை பார்க்குறேன். நான் செஞ்சேன் நான் அப்படிங்கிற எண்ணம் எனக்கு இல்லை. இந்த பிரபஞ்சம் என்னை பண்ண வச்சுருக்காங்க. ஐ எம் ஜஸ்ட் அன் இன்ஸ்ட்ருமெண்ட். ஸோ இந்த பேய்கொட்டு மூவியில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஸ்ட் தீபா சங்கர், ஸ்ரீஜா ரவி, சாந்தி ஆனந்தராஜ் இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க. நானும் நடிச்சிருக்கேன். பேய் நடிச்சிருக்கு, அப்புறம் வந்து நாய் நடிச்சிருக்கு, அப்புறம் நிறைய யங் டேலண்ட்ஸ் அவங்களுக்கும் வந்து வாய்ப்பு கொடுத்துருக்கேன். புதுமுக நடிகர்களும் நிறைய பேர்த்த நான் இதில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன்.
ஸோ நான் எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டேன் அந்த மாதிரி அவங்க கஷ்டப்படக்கூடாது. திறமை இருந்தால் அவங்களுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம், நாம் ஒரு உதாரணமாக இருக்கலாம் அப்படின்னு அவங்களுக்கு நான் வாய்ப்பு கொடுத்துருக்கேன். திறமை தான் பார்க்கணும். அந்த ஒரு பர்டிகுலர் ஒரு சீனில் நல்லா நடிக்கிறாங்களா, அந்த உள்ளுக்குள்ளார அந்த அவங்க ஃபீல் பண்ணுற அந்த எனர்ஜியை அந்த மக்களை ஃபீல் பண்ண வைக்கணும். அதுதாங்க நடிப்பு. இங்கே இவங்க அழுதா அவங்க அழுவணும், இங்கே சிரிச்சா அங்கே சிரிக்கணும். அந்த ஒரு எனர்ஜியை அந்த டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி ஒரு வேவ்ஸாக போய் அவங்கள அழக வைக்கணும். அதுதான் நடிப்பு. உள்ளுக்குள்ளார அப்படியே ஒரு மாதிரி புல்லரிக்கும் தெரியுமா, அந்த ஒரு ஃபீல், அந்த எனர்ஜி. யங் டேலண்ட்ஸ் ஒரு புதுமுக நடிகர்கிட்ட இருந்தால் ஏன் எடுக்கக்கூடாது? ஸோ அது மாதிரி புதுமுக நடிகர்களுக்கும் இதில் சான்ஸ் கொடுத்துருக்கேன். அப்புறம் இந்த படத்தை எடுக்கும் போது நிறைய சேலஞ்சஸ் இருந்தது. ஒரு லொக்கேஷன் பார்க்கணும், ஒரு லைட்டிங், எடிட்டிங் பண்ணும்போது ஒவ்வொரு விஷயத்தையும் கற்றுக்கிட்டு பண்ணுறது, அந்த மாதிரி நிறைய இடத்துல ஸ்டக் ஆகி ரொம்ப கஷ்டப்பட்டு. ஆனால் எல்லாத்துக்குமே ஒரு எனர்ஜி கொடுத்தது இந்த யூனிவர்ஸ், இந்த பிரபஞ்சம். அதே மாதிரி உங்களை மாதிரி எல்லா நிறைய டைரக்டர்ஸ் ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க. நிறைய பேர் எடிட்டர்ஸ் கிட்ட ஏதாவது ஒரு ஹெல்ப் கேட்டால் கூட அவங்க சொல்லி தருவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் என்னோடய சேலஞ்சஸில் நடந்திருக்கு. சில பேர் அந்த மாதிரி ஏமாத்துறவங்களும் இந்த மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரியில் சில பேர் இருக்காங்க. சில பேர் அதனால் புதுசாக வந்திருக்கும் போது நம்ம வந்திருக்க பேக்ரவுண்டு வேறு, அப்போ நம்மள மாதிரி தான் அவங்களும் இருப்பாங்களோ அப்படின்னு இன்னசென்ட்டாக நிறைய இடத்துல ஏமாந்துலாம் போயிருக்கேன் நான். அப்புறம் கொஞ்சம் அதுக்கப்புறம் புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் அலர்ட்டாக இருந்து அந்த மாதிரி நிறைய லெசன்ஸ் நிறைய கற்றுருக்கேன். 32 டிபார்ட்மெண்ட்ஸ் பண்ணேன் அப்படிங்கிறத விட இதை வச்சு நான் கற்றுக்கிட்ட விஷயங்கள் நிறையா இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா நம்மளாக நினச்சி நம்ம மாறணும் அப்படின்னு நம்ம நினச்சாலோலிய ஒரு விஷயத்த நம்ம மாற்ற முடியாது. என்னதான் எத்தனை தான் படம் வந்தாலும், எத்தனை கருத்துக்கள் வந்தாலும், என்னதான் இது பண்ணாலும், திருடனாய் என்ன தோன்றி இல்லை திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இந்த படத்தோட மெசேஜ் என்ன, இந்த மாதிரி ஒரு டேலண்ட்ஸ் அதுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸு, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அதெல்லாம் கேட்காம ஒரு திறமைக்கு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா நம்மளோட இண்டஸ்ட்ரியோட அவுட்புட் நல்லா வரும் அப்படிங்கிற ஒரு மெசேஜ் கொடுத்துருக்கேன். ஆனால் இதையுமே பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் இதை எடுத்துக்கிட்டு பண்ணுவாங்க அப்படிங்கிறது அவங்கவுங்கள பொறுத்தது தான். இது நம்ம ஜென்ரலாக எல்லாரோடைய கஷ்டங்கள், எல்லாரோடைய மனக்குமுறல்கள், அதை தான் இந்த படத்தில் நிறைய டயலாக்ஸாகவும் சொல்லியிருக்கேன், காமெடி மூலியமாகவும் சொல்லியிருக்கேன். ஸோ ரொம்பவே உங்களுக்கு ஒரு என்டர்டெய்னிங்காக இருக்கும் இந்த படம். ஸோ எல்லாருமே தேட்டருக்கு நீங்கள் பார்க்கணும். ஊடக நண்பர்கள், ப்ரெஸ், மீடியா எல்லாத்துக்கிட்டையுமே நான் கை வணங்கி உங்ககிட்ட தலை வணங்கி கேட்டுக்கிறேன். என்ன அப்படின்னா, ஒரு நல்ல மெசேஜ் இந்த படம் மூலயமா கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தணும்னு நான் கேட்டுக்கிறேன். ஸோ அதன் மூலமாக நல்ல ஒரு புரட்சி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம நல்ல விஷயங்களை கொண்டு போய் சேர்க்கறதுல தப்பு இல்லைல்ல. ஸோ இதன் மூலமாக அட்லீஸ்ட் 2 பேர் அதை சேஞ்ச் ஆனாங்கன்னா கூட இந்த படத்துக்கு அது ஒரு வெற்றி தான். கரெக்டுங்களா? ஆமாவா இல்லையா? ஸோ இந்த படம் நல்லா அழகாக பேசுறீங்க. கண்டிப்பாக அதே மாதிரி இந்த படமும் அழகாக இருக்கும். நீங்கள் பேசுறது நல்ல ஒரு சொற்பொழிவு மாதிரி இருக்கு. நீங்கள் அந்த சொன்ன கருத்துக்கள் எல்லாமே இந்த படத்தில் இருக்குன்னு நம்புகிறேன். இவங்க எல்லாரும் கண்டிப்பாக நம்புகிறாங்க. நான் சப்போர்ட் பண்ணுறேன். நீங்கள் நல்லா துணிஞ்சு பேசுங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ. என்னமோ பேச வந்த இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட்ல எல்லா கோட்டாலையும் ஃபர்ஸ்ட்லேருந்து மறுபடியும் பரோட்டா சாப்பிட்ற சூரிய மாதிரி. ஸோ என்னென்னா, ஊடக நண்பர்கள் எல்லாத்துக்கிட்டையும், யூடியூபர்ஸ் எல்லாத்துக்கிட்டையும் நான் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறேன். எத்தனையோ விஷயங்கள் நம்ம வியூஸ் கிடைக்குது. ஏன்னா நானும் ஒரு யூடியூபர் தான். 4 யூடியூப் சேனல் இருக்குது. ஒன்று ஒரு சர்வீஸாக
இந்த பிரபஞ்சத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன். சரிங்களா? லா ஆஃப் அட்ராக்ஷன், ஈர்ப்பு விதி அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. இன்றைக்கி நான் இங்கே நிற்கிறேன் அப்படின்னாலும் அந்த ஈர்ப்பு விதி தான் காரணம். நம்ம பாசிட்டிவாக ஒரு விஷயத்தை நம்ம நம்பி இது நம்மளுக்கு நடக்கும் 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 அப்படின்னு நீங்கள் நம்பி உங்களோட தாட்டை நீங்கள் அதில் போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நடக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் தான் நான் அந்த யூடியூப் சேனல்லே சொல்லி கொடுத்துட்ருக்கேன். எஸ் லாவண்யா டைரக்டர்னு அடிச்சிங்கன்னா உங்களுக்கு யூடியூப் சேனல் கிடைக்கும். ஸோ லட்சமான மக்களோட வாழ்க்கை அதனால் மேம்படுது. நிறைய பேர் அவங்களோட ஆசைகள் ஈடேறிக்கிட்டு இருக்கு. ஸோ அதனால் இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நான் ரொம்பவே வணங்கி கேட்டுக்கிறேன். அது உங்கள் எல்லாத்துக்கிட்டையும் கேட்டுக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஆல்ரெடி உங்கள் எல்லாத்துக்குமே இந்த பேய்கொட்டு படம் பிடிச்சிருச்சு. நீங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. தேட்டரில் அருமையாக ரிலீஸ் ஆக போது. நீங்கள் எல்லாருமே அருமையாக சப்போர்ட் பண்ணுறீங்க. அண்ட் ஆல் ப்ரெஸ், மீடியா அண்ட் ஆல் யூடியூபர்ஸ், எவ்ரி ஒன், I would like to thank you from the bottom of my heart, and thank you so much every one of you for coming here and supporting us and extending all the support for all of us towards this பேய்கொட்டு movie. And இங்கே வந்திருக்க எல்லா செலிப்ரிட்டிஸ் எல்லாத்துக்குமே நான் நன்றி சொல்லிக்கிறேன். எல்லாருக்குமே நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.